கண்கள் இருந்தும் காணவும், காதுகள் இருந்தும் கேட்கவும், வாய் இருந்தும் பேச முடியாத கடவுளை நாங்கள் வணங்கவில்லை. எங்கள் கண்களாலே கண்டதும் பேசியதும் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தைகளை அறிவிக்கிறோம் என்றவர்கள் யார்? கிறிஸ்தவர்களாகிய நாம் யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இருந்த சீஷர்கள் யார்? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை என பாடல் பாடினால் மட்டும் போதாது. உண்மையாகவே இயேசுடன் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் யார் என்கிறது வேதம். நாம் பாவிகளாக இருந்து மற்றவர்கள் முன்பாக பரிசுத்தவான் போல நம்மை நாமே வஞ்சித்திருப்போமானால் நாம் யாரை பொய்யராக்குகிறோம்? நமக்குள் என்ன இல்லை? இவ்வுலகில் நமக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய பாவங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர் ஒருவர் உண்டு. அவர் யார்? ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருகிறேன், தவறாமல் காணிக்கை தருகிறேன், 10 கட்டளைகளில் 1 குறைய 9 கட்டளைகளை பின்பற்றுகிறேன் என்றாலும் நான் யாருக்கு சீடனாக இருக்க முடியாது? நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஜாதி சபை பாகுபாடு இன்றி உண்மையாக நேசிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ளவைகள் நிலையற்றது. பணம், நகை, பெண், பொருள் என அதன் மேல் ஆசை வைத்து நடவாமல் யாரை பின்பற்றி வாழ வேண்டும்? அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவின் எதிரி என்று பொருள். அப்படியானால் பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையின் போது பவுலை போல எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் வாழ்ந்தவர்கள்தான் செல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் நாம் அவருடைய வருகையில் எப்படி இருப்போம்? தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழமாட்டார்கள். அப்படி விழுந்தால் யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என வேதம் கூறுகிறது. பரிசுத்தமாய் வாழும் பொழுது பாவம் நம்மை தேடி வரும். அப்பொழுது நாம் பாவத்திற்கு உட்பட்டு விட்டால் நமக்கு கிடைக்கும் தண்டனை என்ன? நம் சகோதரனை பகைப்போம் என்றால் கொலை செய்யாமலே செய்ததற்கு சமம். இதை அறிந்திருந்தும் சகோதரனை பகைத்தால் எதை இழந்து போவீர்கள் என வேதம் கூறுகிறது. நாம் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை நியாய தீர்ப்புக்கு செல்வதற்கு முன்பே பூமியிலே தெரிந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கேட்கிற பிரசங்கமும் தீர்க்க தரிசனமும் பரிசுத்த ஆவியினால் பேசப்படுகிறதா என்பதை சோதித்தறிங்கள் என கூறிய சீஷன் யார்? முதலில் அன்பு யார் மூலம் இவ்வுலகில் வெளிப்பட்டது என வேதம் கூறுகிறது. உலகத்திற்கு உண்டான ஐஸ்வர்யம், இச்சை, பதவி, பாவம் இவைகளிலிருந்து ஜெயம் பெற வேண்டுமென்றால் நாம் எதை பெற்றிருக்க வேண்டும்? பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் யார்?
பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் எவை என வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாகவும் தற்செயலாகவும் பேசப்படுகிற பொய்கள் எல்லாம் மரணத்திற்கு ஏதுவான பாவம் என கணக்கிட்டு பார்ப்பது இல்லை என்று கூறியது யார்? உலக பிரகாரமாக வாழ்கின்ற ஜனங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என வேதம் கூறுகிறது.